இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது என்று பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், குறிப்பா இதை எப்படி நம்ம பயன்படுத்துவது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். How are we using this present continuous tense? Where are we using this present continuous tense? When are we using this present continuous tense? How are we using this present continuous tense? எப்போது பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம்? இந்த present continuous எப்போதும் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கு we are using this present continuous. எப்போதும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. குறிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் present continuous tense. She is reading. அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். She is always reading. அவள் எப்போதும் படித்துக் கொண்டே இருக்கிறாள். She is reading அப்படின்னா இப்ப அவ என்ன செய்யறா? இப்ப நீங்க பேசும்போது கேட்கும்போது what is she doing? She is reading. What is she doing? She is reading. ஆனா அவளுடைய சுபாவத்தை சொல்றது, அவளுடைய ஹேபிட்டை சொல்றது, அவளுடைய அன்றாடம் வாழ்க்கையில அவள் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லுவது, இதை சொல்லுவதற்கு எந்த டென்ஸ் பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ். ஆல்வேஸ் அவ எப்போதும் செய்யக்கூடிய செயல் எது? அவ எப்பவுமே செய்யக்கூடிய செயல் எது அப்படின்னா படித்தல், இல்லையா? She is always reading. எப்பொழுதும் அவள் படித்துக் கொண்டே இருக்கிறாள். சில பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பான், சாப்பிடுவான் படிப்பான், சாப்பிடுவான் படிப்பான், ஸ்கூலுக்கு போவான். வயதானால் கூட வேலையிலே இருப்பவர்கள் கூட ஓய்வு நேரங்களிலே படித்துக் கொண்டிருப்பார்கள். He is always eating. லாஸ்ட் செஷன்ல கூட நம்ம பார்த்தோம், he is always eating. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. He is usually eating. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we see the difference between always and usually. Always and usually. Usually is also one of the adverbs which is indicating the actions, frequency of actions. என்னது? frequency of action. அந்த ஆக்ஷன் வந்து எவ்வளவு நாள் நடக்குது, எவ்வளவு தூரம் நடக்குது, எப்பவுமே நடக்குதா இல்ல அப்பப்போ நடக்குதா? He is usually eating. எப்பவாவது அப்பப்போ சாப்பிடுவான். ஆல்வேஸ் ஈட்டிங் அப்படின்னா எப்பவுமே சாப்பிடுவான். He is usually reading. Usually reading. Always reading. Always reading. Usually reading. Always reading அப்படின்னா எப்பவுமே படிச்சுட்டு இருக்கான். Usually reading. யூசுவலா அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பான். So this is the minute difference between the use of always and usually. For always and usually we are using this present continuous form is and eat plus ing. He is always eating. He is usually eating. He is always reading. எப்பவுமே அவன் படிக்கிறான்.
படித்துக்கொண்டே இருக்கிறான். He is usually reading. அவன் எப்போவாவது அப்பப்போ படிப்பான். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்வேஸ் அண்ட் யூஷுவலி. ஆல்வேஸ்னா எப்போதும், யூஷுவலி அப்படின்னா அப்பப்போ, சமயம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம். இந்த போன் எப்பவுமே ரிங் ஆயிட்டே இருக்குப்பா, ரொம்ப டார்ச்சரா இருக்குப்பா. சில பேருக்கு பாத்தீங்கன்னா போன் வந்துகிட்டே இருக்கும், வேலை செய்யவே விடாது, ஒலித்து கொண்டே இருக்கிறது, ரிங் ஆயிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கிறது. எது? போனு. இதை எப்படி நீங்க ஆங்கிலத்துல சொல்லுவீங்க? ஹவு டு யூ சே திஸ் இன் இங்கிலீஷ்? எனக்கு போன் வந்துட்டே இருக்குப்பா, வேலையே செய்ய முடியலப்பா, எப்படி சொல்லுவீங்க? யோசிச்சு வைங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.